வெல்கம் டு ஜெசி ராய் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா தோசை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேன். 3/4 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நமக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நமக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் தோசை நமக்கு நல்லா வரும். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நமக்கு நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா கல் சூடாகிடுச்சு. நம்ம தோசையை ஊற்றிடலாம். இது அங்கங்கே நீங்கள் பெருசாப்பில் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். மாவு கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் அப்பப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போ இது நல்லா உங்களுக்கு வெந்து வரட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே பாருங்கள், நல்லா நமக்கு ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம இதை மடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ரவா தோசை உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.